இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களே, அத விசாரிக்க வந்திருக்காரா? அப்பாடா, இப்போ இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறது நம்ம வளையல் கேஸ் விஷயமா இல்ல. அதனால அவர் என்ன பார்க்கணும்னு சொல்ல மாட்டாரு. சொல்லுங்க சார். சார், இது உங்க வீடா இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார். அன்னைக்கு கூட இந்த வீட்டில் இருக்கிற பொண்ணோட வளையல் திருட்டு போனது சம்பந்தமா நான் விசாரிக்க வந்திருந்தேன். அப்போ இது உங்க வீடுன்னு எனக்கு தெரியாது. நானும் உங்களை என் வீட்டில், அதுவும் என் சம்பந்தமான கேஸ் விஷயத்தில் பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். இவ இதுக்கு குறுகுறுன்னு இப்படி பார்த்துட்டு இருக்கா? இவ பாக்குறத பார்த்தா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறப்போ அவர்கிட்ட என்ன பத்தின உண்மையை சொல்லிடுவாளோ? இவ மட்டும் வாயை திறந்தா அவ்வளவுதான். அது மட்டும் நடக்கவே கூடாது. என்ன பண்றது? இவ என்ன காட்டி கொடுக்காம இருக்கணுமே. இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் அவரு கூட தனியா ரூம்ல போய் தான் பேசிட்டு இருக்காரு. அவர் இங்க இருக்கும்போது நாமளும் இந்த வீட்ல இருந்தா அவர் எப்ப வேணாலும் என்ன பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன பண்றது? பேசாம மார்க்கெட்டுக்கு போறதா சொல்லி கிளம்பிடலாம். இன்ஸ்பெக்டர் வீட்ல இருந்து கிளம்பினதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். என்ன அக்கா ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சுக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாரு. எங்க லக்ஷ்மியை பத்தின விஷயத்த எல்லார் முன்னாடியும் பேசிடுவீங்களோன்னு ரொம்ப டென்ஷனா இருந்தேன் சார். அது எப்படி சார் எல்லார் முன்னாடியும் பேசுவேன்? நீங்க தான் நடந்த எல்லா விஷயத்தையும் என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டீங்களே. லக்ஷ்மியை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இப்போ வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. அதுக்கப்புறம் நீங்களும் லக்ஷ்மியை பார்க்கலையா சார்? பார்த்தேன் சார். ஆனா அப்பவும் அதே மாதிரி தான் நடந்துச்சு. நான் பேசலாம்னு நினைக்கிறதுக்குள்ள அவ காணாம போயிட்டா. சார், கம்ப்ளைண்ட் கொடுத்த திவ்யாவை தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னீங்க. ஆமா சார். ஆனா லக்ஷ்மிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா அதெல்லாம் புரிஞ்சுக்காம லக்ஷ்மி என்னை பார்த்தாலே ஓடி போயிடுறா. அதை என்னால புரிஞ்சுக்க முடியும் சார். கண்டிப்பா லக்ஷ்மி பத்தின தகவல் தெரிஞ்சா உடனே நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் சார்.